Hello everyone, welcome to my channel. Today we are going to see hair makeover of Miss Aarti. She is going to try an undercut. She was willing to do it for quite some time and she is going to do it now. She is a little bit camera shy, so she is wearing a face mask. Do stay with us till the end of this video to witness her makeover. If you are coming new to my channel, please do click on the like and subscribe button. Also click on the bell icon so that you will get notified whenever I publish a new video. Miss Aarti had a very long hair and recently she chopped it till shoulder length and she wanted to try an undercut. கொண்டாடிங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இது மட்டும் வைக்கங்க, இது மட்டுமே வைக்கங்க. சரியா? நல்லாவே என்ன வெட்டிடலாம். இதில் இது வரைக்கும் எடுத்துடலாம். இங்கேருந்து காதுக்கு மேலே வரைக்கும், இது வரைக்கும் முன்னாடி வராது, இது வரைக்கும் மேலே வரைக்குமே போய்க்கலாம்ல. I provide regular home services in areas like Bangalore, Chennai and Coimbatore for a nominal cost. You can reach out to me. If you are willing to donate your hair, we need minimum 12 inches of hair for hair donation. If you need more details, I have given my contact details on the description of this video. You can contact me over social media or you can contact me over a mobile phone. I'll guide you regarding the hair donation process. Please do share this video with your friends and family so that someone will get inspired from this makeover and they will come forward to try this kind of funky haircut. அச்சச்சோ. போச்சே போச்சே போச்சே. அதான் முடியுதானே, மாற்றிட்டோம். ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? திரும்பி ஒரு தம்ஸ் அப் கொடுங்க சேனலுக்கு. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், எப்படி எனக்கு சொல்லுவாங்க. ஓகே, மாஸ்க் பண்ணுங்க. ஓ மை காட். சரி, பேக் வச்சுக்கோங்க. ஐயோ, என்னோட முடி. பின்னாடி தட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. பஸ் பஸ்ன்ட்டு. ஆமா, நல்லா இருக்கணும். பஸ் பஸ்ன்னு பங்களா நாய். பங்களா நாயா? அதாவது பொமரேனியன் நாய் பங்களா நாயின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பஸ் பஸ்ன்னு இருக்கும். ஐயோ, என்னோட முடி. இவ்வளோ முடி இருக்கா பின்னாடி? சரி, ஓகே ஓகேங்க. ஓகே.
பண்ணுறேன். எப்படி இருக்கு? கூசுது. குருகுரன் இருக்கு. என்னாச்சு? ஒன்றும் ஆகல. சரி என்னங்க இது வைங்க. இதில் தான் டிசைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஷேப் கொடுக்கணும். ஏன் டியூஸ்டே யாரும் முடி வெட்ட மாட்டாங்க? டியூஸ்டேல என்ன இருக்கு? டியூஸ்டேலாம் ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம என்ன சொல்கிறது, பழங்காலத்தில் வந்துட்டு தண்ணி சேவ் பண்ணுறதுக்காக அப்படி சொன்னது.
வீக்கில் ஒரு நாள் வந்துட்டு தண்ணி சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு டியூஸ்டேஸில் யாரும் தலை குளிக்காதீங்க அப்படின்னா தண்ணி சேவ் ஆகும்ல, அப்படி அதை வந்துட்டு நம்ம அப்படியே ஒரு சூப்பர்ஸ்டிஷியனாக ஃபாலோ பண்ணிட்டுருப்போம். ஆனால் டியூஸ்டே தான் எல்லாரும் தலை குளிச்சுட்டு போயிட்டு ரொம்ப குட்டியாக இருக்குண்ணா, இந்த ரொம்ப குமிஞ்சிருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஹவுஸில் பண்ணுறதுனால மேக்ஸிமம் எல்லாமே இப்படி தான் இருக்கும். அழாதீங்க. இந்த மாதிரி ரேசர்லாம் போட்டிருக்க மாட்டீங்களே, ஃபஸ்ட் டைமா? எனக்கு தூக்கம் தான் வருது. தூங்குங்க, அப்புறம் இருக்குது. ஏன் ஏன் என்னாச்சு? ஒன்றும் ஆகாது. அப்புறம் தான் இருக்குங்கிறீங்க. தூங்குனீங்கன்னா மண்டால முடி இருக்குது, அவ்வளோதான். ஐயோ, ஃபுல்லாக மொட்டை அடிச்சுட்டு போயிருக்கீங்களோ? அப்படியெல்லாம் விருப்பத்துக்கு மாறாலாம் பண்ண மாட்டோம். கொஞ்சமா எங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லுவேன், இது ஓகேன்னா பாருங்க அப்படின்னு. அவங்க வந்து ட்ரை பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் இல்லை, எப்படியும் நான் முடி வெட்டிடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் சொல்லிட்டேன், வெட்டிக்கோன்னு சொன்னாங்க. பாய்ஸ் மாதிரி கட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். வெட்டிக்கோன்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இருந்தது, நல்லா இருக்குமா நல்லா இருக்க மாட்டோமோ அப்படின்னு. தாராளமாக பண்ணலாம்.
நீங்கள் எடிட் பண்ணிக்கிறீங்க. ம் Please do let us know how is her new look. I'll meet you guys in another good hair makeover video. Till then, take care, stay safe. Bye, guys.